வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து அசத்தலான 6 வாக்கியங்கள். நம்பர் 1, தாகம். இதை நம்ம வந்து தேர்ஸ்ட்னு சொல்லுவோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இட் இஸ் அ நவுன். வேரஸ் தேர்ஸ்டினா தாகமுள்ள அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் அன் ஆட்ஜெக்டிவ். சரி, எனக்கு தாகமாக இருக்குது எப்படி சொல்லுவோம்? ஐ ஆம் தேர்ஸ்டி. எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, இதை ஐ ஆம் வெரி தேர்ஸ்டின்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிற வெரி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன தெரியுமா? ரொம்ப 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 தாகமாக இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? என்னோட வாய் வந்து வறண்டு போயிடுச்சு சொல்லுவோமா? என்னோட வாய் வந்து வறண்டு போயிடுச்சு. இது இங்கிலீஷில் 2 விதமாக சொல்லலாம். எப்படி தெரியுமா? நம்பர் 1, ஐ ஆம் பார்ச்டு. ஐ ஆம் பார்ச்டு. நம்பர் 2, ஐ ஆம் காட்டன் மவுத்டு. ஐ ஆம் காட்டன் மவுத்டு. நெக்ஸ்ட் போகலாமா? நம்பர் 2, இப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் என்னோட மண்டையில் உரைக்காது. சம்டைம்ஸ் கோவமாக இருப்போம், அல்லது டயர்டாக இருப்போம், அல்லது பசியோடு கூட இருப்போம். அப்போ யாராவது நமக்கு வந்து முக்கியமாக அட்வைஸ் பண்ணால் என்ன சொல்லுவோம்? இப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் அது என்னோட மண்டைக்குள்ளே உரைக்கவே உரைக்காது. இது இங்கிலீஷில் வாட் எவர் யூ சே won't sink into my head now. whatever you say won't sink into my head now அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ ஒரு 5 நியூ வேர்ட்ஸ் கற்றுக்கலாம். இப்போ யாரையா பார்த்து மரமண்டன் திட்டுவோம். ஒரு விளையாட்டா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் முட்டாளாக இருந்தால் மரமண்டன் திட்டுவோம். இது இங்கிலீஷில் 5 டைப்ஸாக சொல்லலாம். எத்தனை டைப்ஸா? 5 டைப்ஸா. நம்பர் 1, உடன் ஹெட். உடன் ஹெட். நம்பர் 2, புடிங் ஹெட். புடிங் ஹெட். நம்பர் 3, மட்டன் ஹெட். மட்டன் ஹெட். நம்பர் 4, pinhead. Pinhead. And finally number 5, airhead. Airhead. அது பார்க்கலாமா? நம்பர் 3, நான் அந்த நேர்காணல்ல, நான் அந்த இன்டர்வியூவில் ரொம்ப திக்கி பேசினேன். நான் அந்த நேர்காணலில், அந்த இன்டர்வியூவில் ரொம்ப திக்கி பேசினேன். இந்த தமிழ் வாக்கியத்தை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். திக்கிறதுக்கு 2 வேர்ப் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று வந்து ஸ்டாமர், இன்னொன்று ஸ்டட்டர். சரி, எப்படிலாம் சொல்லலாம்? நம்பர் 1, ஐ ஸ்டாமர்ட் அ லாட் இன் த இன்டர்வியூ. ஐ ஸ்டாமர்ட் அ லாட் இன் த இன்டர்வியூ. நம்பர் 2, ஐ ஸ்டட்டர்ட் எ லாட் இன் தி இன்டர்வியூ. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? யாராவது தொந்தரவு பண்ணுற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நாம் அவங்கள பார்த்து என்ன சொல்லுவோம்? வாயை மூடுப்பா, வாசன் வாயை மூடு சொல்லுவோமா? இங்கிலீஷில் யூஸ்வலாக ஷட் யுவர் மவுத் அப்படி தான் சொல்கிறோம். இது இங்கிலீஷில் 2 விதமாக சொல்லலாம். எப்படி? நம்பர் 1, ஜிப் யுவர் லிப். ஜிப் யுவர் லிப். நம்பர் 2, ஷட் யுவர் பை ஹோல். ஷட் யுவர் பை ஹோல். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நம்பர் 4, நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்குறது கையில் பணம் வச்சுருப்போம். ஆனால் நம்மளோட பட்ஜெட்டை தாண்டி காஸ்ட்லியான ஒரு பொருளை காமிச்சு அந்த பொருளை வாங்குன்னு சொன்னால் எனக்கு இது கட்டுப்படி ஆகாது, என்னால் இதை வாங்கிறதுக்கு என்கிட்ட வசதி இல்லை சொல்லுவோமா? இது இங்கிலீஷில் 2 விதமாக சொல்லலாம். எப்படி? நம்பர் 1, ஐ கான்ட் அஃபோர்ட் டு திஸ். ஐ கான்ட் அஃபோர்ட் டு திஸ். நம்பர் 2, ஐ டோன்ட் ஹாவ் த மீன்ஸ் டு பை திஸ். ஐ டோன்ட் ஹாவ் த மீன்ஸ் டு பை திஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். யாரையாவது பார்ப்போம், அவங்க வந்து வெளிரி போயிருப்பாங்க. சரி, தமிழ்லேயே வெளிரி போய் இருக்கிறதுன்னு என்ன? ஒன்று பயந்து போயிருப்பாங்க, இல்லாட்டி ஒரு இரத்த சோகையின் காரணமாக கூட அப்படி வெளிரி போயிருக்கலாம். அப்போ நீங்கள் வெளிரி போயிருக்கீங்க. இந்த தமிழ் வாக்கியத்தை இங்கிலீஷில் 2 விதமாக சொல்லலாம். எப்படி? நம்பர் 1, யூ லுக் பேல். யூ லுக் பேல். நம்பர் 2, யூ லுக் பாஸ்டி. யூ லுக் பாஸ்டி. மை டியர் வியூவர்ஸ், அசத்தலான 6 ஆங்கில வாக்கியங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாட்டில் சந்திப்போம். தேங்க்யூ.